கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு நிலை இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு என்ன பண்ணினா என்னோடய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், எதை நான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்ல. அது மாதிரி 12 ராசி 12 லக்னம், இதில் தான் நம்ம இதுலையா அவங்கள பிறந்திருப்போம் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு நிலைகள் இருக்குல்ல. நான் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரகசியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதில் 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரு ரகசியம் இருக்கும், 12 லக்னத்துக்காரங்களும் ரகசியம் இருக்கும்ல. ஸோ அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது நடக்காது. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, ஏங்க நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, இது பெருமை அடிக்கிறாங்கன்னு சில பேர் நம்ம பார்ப்போம்ல, தற்பெருமை அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப பண்ணுறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த ராசி இந்த லக்னத்தை சேர்ந்தவங்க இதை பண்ணலாமா வேணாமா, எதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்ன்றதை எனக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக மேஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா, காலபுருஷ சக்கரத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியது தான் மேசராசி. ஸோ மேசம்ன்றது தலைமைத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா? பொதுவாகவே மேஷத்துக்கு ரொம்ப தலைமை பண்பு அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. ஸோ இது நான் மேச லக்னக்காரங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அது பொதுவாகவே ரகசியத்தை குறிக்கக்கூடிய இடம் என்னங்க? 12 லக்னத்துக்குமே ரகசியத்தை குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் இல்லையா? 12 ராசிக்காகவும் 8ஆம் இடம்ன்றது எது? நமக்கு விருஷம் தான் உங்களுக்கு ரகசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ ஒருத்தவங்க மேச லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எதை பெருமை பேசக்கூடாது, எதை அவங்க ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்ற நிலை. இந்த ரகசியத்தை உடைச்சாங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த விஷயம் கிடைக்காம போகலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா லக்னத்துக்காரங்களும் கரெக்டாக தெளிவாக இருப்பீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் டீட்டெயிலான விளக்கம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இப்போது மேச லக்னத்தில் பிறந்த ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா இங்கே சூரியன் உங்களுக்கு உச்சமடையுது இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்பெருமை பேசுவாங்க. என்ன பெருமை? என்னுடைய தாத்தா, என்னுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள், என்னோட அப்பா ஊர்பட்ட சொத்து செடி வச்சுருக்காரு, எனக்கு என்னங்க நான் என்னோட தலைமுறையை முன்னாடி சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க, நான் சந்தோஷமாக வாழலாம், எனக்கு ஒன்றும் சொத்துக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. ஸோ அது பேசக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்தியம் தொடர்பான விஷயங்கள், ஒரு கணவன் மனைவி உறவு நிலை குறிக்கிறது தான் 8ஆம் பாவகம் இல்லையா? ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது யோனி பொருத்தம்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதுதான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியத்தை பற்றி நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருப்போம், அப்படி இருக்கோன்ற மாதிரி எதையும் பெருமை பேசக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ரகசியங்கள் காக்கப்படும்ன்றப்போ இது மாதிரி சார்ந்த விஷயங்களை பேசினாங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த நிகழ்வுகளில் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சொத்து தேடி வச்சுருக்காரு எங்கள் தாத்தா, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, 4 தலைமுறைக்கு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் நல்லபடியாக இருப்போம், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் அழியக்கூடிய தன்மை வரலாம். அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி இவங்க வெளியில் ரொம்ப பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம். இதே ஒரு ஆண் மேசராசியில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேசராசி ஆண்மகன் என்ன அளவில் சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாரு, அந்த அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பற்றி அவங்க வெளியில் சொல்லக்கூடாது. என் வீட்டுக்கார மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க, நான் எங்கே கவலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசினாலும் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கா அப்படின்னு பட்சத்தில், மேசராசியில் ஒரு பெண் பிறந்திருக்கா அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி எனக்கு கவலையே கிடையாது, நான் இந்த மாதத்துக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களோட ஏர்னிங்ஸை பற்றி வெளியில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் வர்றதுல தடைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குங்க. அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் எடுத்துக்கலாம், ரிஷப வீடு. ரிஷபம் அப்படின்னாலே இந்த 2ஆம் இடம்ன்றப்போ நமக்கு குடும்பம், வாக்குதனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். நம்ம எல்லாருமே ஜோதிடத்துல தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ பொண்ணு பார்க்க போனால் நம்ம என்ன பண்ணுவோம், 4 பேர் ரகசியமாக போய் பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் ஊரவே திரட்டிட்டு போவாங்க. ஊர் பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து கிளம்பி போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிலாம் கிடையாமல் பொதுவாகவே ரிஷபத்துக்கு ஒரு நிலை உண்டு. என்னென்னா திருமண வாழ்க்கையில் 2 கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகம். ஸோ பொதுவாகவே ரிஷபத்தில் பிறந்தவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்து பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ரிஷபத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க ரிஷப லக்னத்துலனா இவங்க பெண் பார்க்குற படலம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது ரகசியமாக ஒரு 4 பேர் சேர்ந்து போய் பெண் பார்த்துட்டு கல்யாணம் நிச்சயதார்த்தம் கல்யாணத்து வரைக்குமே பெருசாக ஆடம்பரமாக மற்ற விஷயங்களை எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை தான் பிரச்சனையே கொடுக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ ரகசியமாக கொண்டு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க
அவங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வெளியில் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க. எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க, என் பேரை நான் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு, என் கணவர் ரொம்ப நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, எனக்கு வேணுங்கிறத வாங்கி தர்றாரு, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரகசியங்கள், அதாவது கணவன் மனைவிக்கான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை வந்து வெளியாட்கள்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது கடைசி நேரத்துக்கு கூட நின்று போகிறது நிறைய பேர் பார்க்கலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறது, அந்த திருமண நேரத்தில் போய் நின்று போகிறதுலாம் யாருக்கு நடக்கும்னா இவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குழந்தையோட இருக்கவங்களை கல்யாணம் பண்ணுறது, தியாக திருமணம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே, அந்த மாதிரி தியாக திருமணம்ன்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணுறது, 2வது திருமணத்துக்குள்ளே போகிறது, வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறது, விடோவை கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி குழந்தையோட இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு ஒரு தன்மை உண்டு. ஸோ இவங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க திருமணம் முடிகிறது வரைக்கும் அவங்களுடைய எனக்கு இந்த பெண்ணை பார்த்துருக்கோம், இந்த பையனை பார்த்துருக்கோம், முடிக்க போகிறோன்றத வெளிப்படையாக ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லாமல் ரகசியமாக வச்சுட்டு திருமண காலகட்டம் நெருங்கும் போது மற்றவங்களுக்கு சொன்னால் அது அவங்களுக்கு வந்து சால சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் வரலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிதுன லக்னம். காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா இது வந்து புத்திசாலித்தனம், ரொம்ப அழகான ஒரு கிரகம்னு எடுத்துக்கலாம். ஸோ மிதுனத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க எதை சொல்லக்கூடாது, எந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, அதாவது தொழில் ரகசியம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இவங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. சம்பாத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயம், நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, இந்த இடத்துல நான் இந்த வேலைக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், நாளைக்கான ஒரு ஆர்டர் நான் போய் வாங்க போகிறேன், அந்த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன், அதுக்காக எனக்கு அது அடுத்தடுத்த காலகட்டத்தில் இது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கோல், இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை வெளிப்படுத்தக்கூடாது. பர்டிகுலராக நான் இந்த சம்பளம் வச்சுருக்கேன்ற மாதிரி வெளிப்படுத்தி இவ்வளோ பணம் வாங்குறேன்றதை சொன்னாங்கன்னா அது அந்த தொழிலை உடனே அவங்களுக்கு தடையாகும். தற்பெருமையில் பர்டிகுலராக தொழில் சார்ந்த விஷயங்களை இவங்க பகிர்ந்துக்கும் போது இவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் நோய், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே அவங்களுடைய எனக்கு இவ்வளோ கிரெடிட்டில் கடன் வச்சுருக்கேன், இந்த லோனில் இவ்வளோ, இந்த பேங்க்கில் இவ்வளோ லோன் இருக்குது, இவ்வளோ நகை வந்து கடன் இருக்குது, அதே மாதிரி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அது தடையாகுதோ, இந்த கடன்கள் பிரச்சனை சொல்லும்போது இவங்களுக்கு அந்த கடன்கள் கூடுறதுக்கான கொடுப்பனைகள் இருக்கலாம். அதே மாதிரி நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே தீர்க்க முடியாத அளவுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கலாம். குடும்ப ரகசியங்கள் வெளியே போகும்போது மற்றவங்களுக்கு கேளிக்கையாக இருக்கக்கூடிய நிலையாகும். அதனால குடும்பத்தில் பிரச்சனை வரும். இந்த லக்னத்தை சார்ந்தவங்க தன்னோட குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லும்போது அவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா கடக லக்னம். கடகம் எப்படின்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது. இது வந்து சந்திரனுடைய வீடு இல்லையா. ஸோ இந்த கடகம் அப்படின்னாலே 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. என்னென்னா இவங்களுக்குலாம் வந்து இந்த குழந்தைகள் பற்றின கவலைகள் எப்பயுமே வந்து தன் குழந்தை, கவலைன்றதை விட சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். என் குழந்தை ஒன்றும் இல்லைங்க, என் பிள்ளை வந்து வளர்ந்துட்டா எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும், என் குழந்தை இது பண்ணுறான் அதை பண்ணுறான், ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கான், இப்போது அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது பண்ணான்னா வெளிநாடு வெளியூர்லாம் போகலாம், ஸோ அவனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, அடுத்த கட்டமாக இதை பண்ண போகிறான் அதை பண்ண போகிறான்னு தன்னோட குழந்தைகளை பற்றின ஒரு ஆசை அபிலாசைகளை அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அது பாதிப்பாக வரலாம், அவங்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகளை பற்றி வெளியில் பெருமையாக பேசக்கூடாது. அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், தன்னுடைய வீடு, நான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறேன், எனக்கான நிலைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்போ இந்த வீடு கனவு வீடு கட்டிகிட்ருக்கேன், இந்த ஏரியாவில் இந்த இடத்துல நான் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க அதை வெளிப்படுத்தக்கூடாது. இவங்களுக்கான அங்கீகாரம், ஸோ இவங்களோட பிளானிங்ஸ் என்னெல்லாம் நான் பிளான் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன், நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி போனேன்னா எனக்கு இந்த சர்க்கிளில் போகும்போது இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸை வந்து யாருக்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணிக்கக்கூடாது. சப்போஸ் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர்த்து அது நின்று போகும், தடையாகும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பொதுவாக நம்ம பாட்டித்தத்தெல்லாம் காலத்தில் சொல்லுவாங்க, யாருக்கிட்டே எந்த ரகசியத்தையுமே சொல்லாத, என்ன பண்ண போகிறேன்னு உன்னோட எதிர்கால கனவுகளை வந்து வெளிப்படுத்தாது, அது ஒருத்தர் கண்ணு போல் ஒருத்தர் இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் காரணம். ஸோ அப்போ கடக லக்னத்தை சார்ந்தவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகள் பற்றின கவலைகள், சிந்தனைகள், ஆசை அபிலாசைகளை பெருசாக வந்து பெருமை பேசக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுன்னு ஒரு சில விஷயம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட, எங்களோட குலதெய்வம் வந்து ரொம்ப துடியான தெய்வம், நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு செய்யும், எங்களோட குலதெய்வம் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவங்கலாம் காப்பாற்றிருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த குலதெய்வத்து பெருமையை கூட இவங்க வெளியில் பெருமையாக பேசக்கூடாது, அதுவே நின்று போகிற மாதிரி ஆகும். அவங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவங்களை கூட தடை பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க
எப்பவுமே வந்து சிம்மம்ன்றது 5ஆம் பாவத்துக்குரிய குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எதை வெளியில் சொல்லக்கூடாது, எதை ரகசியமாக பேணி காக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு தன்னுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெருமை பேசக்கூடாது. நான் ஊரில் இவ்வளோ சொத்து வாங்கி போட்டு வச்சுருக்கேன், என்னோட பேரில் இங்கே இருக்குது, என்னோட தாத்தா அவங்களோட சொத்துக்கள், என்னோட அப்பாவோட சொத்துக்கள்லாம் இந்த இவ்வளோ இருக்குது, அதை வச்சு நான் வருமானம் பார்த்துருவேன், அதை வந்து பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இப்போ ஒரு பெருமையாகவும் சரி, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு மன கஷ்டம்ன்றது இருக்கக்கூடிய தன்மைகளுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ அதனால் அதை பற்றின விஷயங்களை பேசுகிறதுல கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து தன்னுடைய சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்னுடைய பிரதர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கான், அவன் நல்ல ஒரு நிலையில் போயிட்டுருக்கான், அவனுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது, அவனுக்குன்னு பேர் புகழ் அந்தஸ்து இருக்குன்றது மாதிரி தன்னுடைய சகோதரனை பற்றி பெருமை பேசுகிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி எப்பவுமே நம்மளுடைய புதிய விஷயங்கள், நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்மளோட முயற்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள், வாழ்க்கை எப்படிலாம் நான் வந்து என்னுடைய கோல் என்ன, எந்த பாதையை நோக்கி நான் பயணப்பட போகிறேன் அப்படிங்கிறத பற்றி இவங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரகசியங்களை சொன்னாங்க அப்படின்னா இவங்களோட பிளானிங்ஸ் எல்லாமே கடைசி நேரத்தில் கொலாப்ஸ் ஆகிடும், அது நடக்கவே நடக்காது. ஸோ இவங்களுடைய திட்டங்களை வந்து தனக்கு ரொம்ப க்ளோஸான நெருக்க வட்டத்தில் இருக்க தன்னுடைய தாய் தகப்பனாராக இருக்கலாம், அல்லது வந்து நம்மளுடைய மனைவி, இந்த மாதிரியானவங்கள்ட்ட ஒரு பிளானிங்கை ஷேர் பண்ணிக்கலாமே தவிர்த்து பொது இடங்களில் தன்னுடைய நட்பு வட்டாரங்கள்னு சொல்லி ரொம்ப நம்பக்கூடிய ஆட்களாக இருக்காங்கன்ற மாதிரி இவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு நடக்காமல் போகிறதுக்கான பொறுப்பனே உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா துலாம் லக்னக்காரங்க. துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இவங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய வருமானம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய கெரியரில் என்ன மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கோ இதை பற்றிலாம் யாருக்கிட்டையும் பெருமை பேசக்கூடாது. பெருமைன்றதை விட நான் இந்த ஐடியாஸ் வச்சுருக்கேன், என்னோடய லைஃப் இந்த மாதிரி கொண்டு போக போகிறேன்ற மாதிரி இவங்க பேசினாங்கன்னா அது அவங்களுக்கு லாக் ஆகும். அதே மாதிரி அடுத்த விருச்சிகம், காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். ஸோ விருச்சிகத்தில் பிறந்தவங்க எப்பயுமே தன்னை பற்றி ரொம்ப பெருமை பேசவே கூடாது. என்னால் தான் எல்லாம் முடியுது, எனக்கான விஷயங்கள் இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த கெத்தாக பேசுவோம்ல. ஸோ இந்த மாதிரி கெத்தாக இருக்கக்கூடிய நிலைகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மனம் சார்ந்த ஒரு விஷயத்தில் தாழ்ற அகந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தன்னை பற்றின வாழ்க்கையில் தனக்கான ஒரு நிலையில் ஒரு பேர் சம்பாதிச்சு வைப்போம்ல, எல்லாருக்குமே ஒரு ஆசை தாங்க, எனக்குன்னு ஒரு நேமை க்ரியேட் பண்ணணும்னு. ஸோ ஒருத்தவங்க விருச்சிக லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நேம் கிரேட் இருந்தால் கூட அதை வெளிப்படையாக பெருமையாக பேசும்போது அவங்களோட நிலை ரொம்ப வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய நிலைகள் வரலாம். ஸோ அதை பற்றி அவங்க பேசக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, தன்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன, என்னோடய அச்சீவ்மெண்ட் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்க பல பேருக்கு ஏணியாக இருந்திருப்பாங்க, ஏற்றி விட்டுருப்பாங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு எத்தனை பேரை ஏற்றி வளர்த்தி விட்டுருக்கேன் தெரியுமா, அவங்கெல்லாம் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்கன்னா நான் தான் காரணம். அந்த நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அந்த வார்த்தைகளை என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி அவங்களுடைய நிலைகள் கொஞ்சம் வந்து டீப்ரமோட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்றப்போ தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கான அயன சயன போகம் சொல்லக்கூடிய விஷயம், சுகதுக்கங்கள் இருக்கு இல்லையா, நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்டையாவது அவங்க ஒரு பணம் கையில் வாங்குறத கூட ஒருத்தவங்க ஒத்து கவனிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த படம் தடைகளாகிறத பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கான வருமானம் இவ்வளோ வந்துச்சுங்க, ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க, நல்ல ஏர்னிங்ஸ் இருந்தது, நிம்மதியாக இன்றைக்கி நான் தூங்கினேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பல நாள் இதாக இருந்தது, இன்றைக்கி நல்லா தூங்கினேன்னா நாளைக்கு மறுநாள் தூக்கமே வராது அவங்க. ஸோ அந்த அயன சைனபம் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து தடைப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்குன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களோட பொருளாதாரம் சார்ந்த உயர்வு நிலை, அதே மாதிரி தாழ்வு நிலை, அந்த உயர்வு நிலையிலுமே என்னென்ன வந்து அடுத்தடுத்த இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் யாருக்கிட்டையும் பெருசாக ஷேர் பண்ணிக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க அது முழு பலனோடு அவங்க கைக்கு வராது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு யாருக்கிட்டையும் நம்ம பெருசாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயணம் பண்ண போகிறேன், என்னோடய பிளானிங் இதுவாக இருக்குது, நான் இன்றைக்கி ஒருத்தவங்க போய் மீட் பண்ண போகிறேன்,
பெரிய ஆளை போய் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் யார்கிட்டையும் சொல்லிக்காமல் இவங்க போய் பார்த்தாங்கன்னா அது ஒரு நல்ல உறவாகவே முடியும். இவங்க யார்கிட்டயா சொல்லிட்டு போகும்போது அந்த உறவுகளுக்கான இவங்க எதிர்பார்த்துட்டு போகிற காரியம் வந்து ஒரு வெற்றி அடையாத நிலை அப்படின்றத கொடுக்க மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகரம் அப்படின்னு எடுத்துட்டாங்க காலபுருஷனுக்கு அது 10ஆம் பாவகம். ஸோ இதுங்க அதாவது சனி தான் ஆட்சி அதிபதி இல்லைங்களா. பொதுவாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ பணம் சம்பாரித்தேன், நான் சம்பாதிச்சு சேமித்த பணத்தை நான் எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், யார்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருக்கேன், எனக்கு எவ்வளோ வந்து இன்கம் வந்து பெருசாக வருது, என்னென்ன டெபாசிட்ஸாவோ அல்லது வந்துட்டு ஒரு தொழில் சார்ந்த விஷயம் இல்லாமல் இதோட முதலீடாக ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாவோ பெருமை பேசிடக்கூடாது. அப்படி பேசினா அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையே கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்களுடைய உறவுகள் சார்ந்த நட்பு வட்டாரங்கள் இருக்கும் இல்லையா, யாரெல்லாம் உறவாக ரொம்ப நம்பி ஒரு விஷயத்த பேசுகிறாங்களோ அந்த உறவுகளே இவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நிலைகள் கூட வரலாம். அவங்களோட லாப நோக்க, அதாவது எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ 5000 லாபம் கிடச்சிச்சுங்க, 10000 லாபம் கிடச்சா என்னோட முதலீடு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அதை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். எவ்வளோ பணம் எதிர்பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு இருந்ததோ அதுவே தடையாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய சம்பாதித்த பணத்தை பற்றின விஷயங்களை வெளியில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கும்பமே கிட்டத்தட்ட அப்படி தாங்க. இவங்களுக்குமே ஜீவன் தன்னுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் போது இவங்களுடைய நல்ல ஆளுமையாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளாக இருப்பாங்க. கும்பத்தில் இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும். பட் இவங்களுடைய ஏன்னா இதுவுமே சனியினுடைய ஆதிக்கம் தானே, உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ இவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பற்றி இவ்வளோ தான் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வருமானம் மாதத்துக்கு இவ்வளவு, இவ்வளோ வருமானத்தில் இந்தந்த வேலைகள் பண்ணுறேன், மாதம் இஎம்ஐ இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ சேவிங்ஸ் கொண்டு கன்வெர்ட் பண்ணுறேன், இவ்வளோ பணத்தை வந்து ஒரு முதலீடில் போட்டுட்ருக்கேன், இது வந்து ஒரு ஃபண்டில் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை இவங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அத்தை உறவுகளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் ரொம்ப இதுவாக பேசக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல விதமாக கெட்ட விதமாகவோ அவங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றின ஒரு விஷயங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக சொன்னாங்கனாலும் அவங்களுக்கு அதில் கிடைக்கிறதுல தடைகள் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கத்தை 12ஆம் இடம் வந்து மீனம். மீன லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருந்தால் அவங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது. பொதுவாகவே மீன லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரகசியம் அப்படிங்கிறது என்ன இதில் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றப்போ இவங்களுடைய தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். எங்கள் அப்பா எனக்கு வீடு எழுதி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா எனக்கு நிலம் எழுதி கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா தான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னோடி அப்படிங்கிற மாதிரி, எங்கள் அப்பா இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை இல்லைன்றது மாதிரியும் இந்த மாதிரி பெருமை பேசுகிறதும் முதல்ல ஆகாது. அதே மாதிரி தன்னுடைய குழந்தை பற்றின விஷயங்களையும் பெருமை பேசக்கூடாது. இதெல்லாம் பேசினாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் வந்து தடைகளாக இருக்கக்கூடிய கொடுப்பனைகள் உண்டு. இவங்களுக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஃபண்டாக இருக்கும் இல்லையா, அவங்க கையில் எவ்வளோ லிக்விட் கேஷ் வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு நான் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு சொத்து இருந்துச்சு, அந்த சொத்தின் மூலமாக கிடைச்ச ஆதாயத்தை நான் யாருக்கெல்லாம் கொடுத்தேன், இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது. பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது சார்ந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. இன்னொன்று வந்து இவங்களுக்கு ரகசியம்னு ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இடத்துக்கு போவாங்க, இந்த இடத்துக்கு நான் இதை போனேன், எனக்கு இங்கே இது கிடைச்சது, அது சார்ந்த விஷயங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க. அதை பகிர்ந்துக்கக்கூடாது, அது அவங்களுடைய ரகசியம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குது, இது எல்லாருக்கும் உண்டு தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபையாக இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லாயிருக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், நான் இந்த இடத்துக்கு தொடர்ந்து போகும்போது எனக்கு இது மாற்றங்கள் வந்துச்சு, நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம சொல்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி மீன லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க ஒரு கோயிலுக்கு போய் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுது, அவங்களுக்கான விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்கு தென்படுது அப்படின்னா அதை பற்றி சொன்னாங்கன்னா அந்த ரகசியம் அந்த நேரத்திலே மறுக்கப்படக்கூடிய நிலைகளுக்கு மாறலாம். ஸோ இந்த வரைக்கும் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்ன மாதிரியான ரகசியங்களை அவங்க வெளியில் சொல்லக்கூடாது, அது சொன்னால் அவங்களோட லைஃப் என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லக்னம்ன்றது ரொம்ப உயிர், நம்மளுடைய உயிர், உடல், ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இல்லையா, நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்டதான் சந்திரன். ஸோ இங்கே வந்து ரகசியம், எல்லாருக்குள்ளேயும் ரகசியங்கள் இருக்குங்க. அந்த ரகசியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வெளிப்படையாக தம்பட்டம் போட்டோம் அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகளும், அது எந்த விஷயம் கிடைச்சிட்டு இருந்தோ அது ஸ்டாப் ஆகுறதையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து உங்களுடைய ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய லக்னத்துக்கான ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இதை பற்றி இனிமேல் வெளியில் பேசாமல் இருந்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சுட்டு சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.